எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை பொருளாதாரம்னுவாங்க. ஆனா ஒரு குடும்பத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் மருமக பிரச்சனை. இந்த பிரச்சனை தீருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்றது ரொம்ப கஷ்டங்க. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாமியாரும் மருமகளும் ஏன் ஒத்துமையாவே இருக்கிறது இல்ல? எதனால ஒத்துப்பட்டு போறதில்ல அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது என்ன தெரியுங்களா? நம்மளுடைய தாய் வளர்ந்த விதம் வேற. அவங்க எப்படிலாம் இருந்தாங்களோ, காலைல எத்தன மணிக்கு எந்திரிப்பாங்க, எந்த வேலைக்கு அப்புறம் எது செய்வாங்க, எது எவ்வளவு நேரத்துல செய்வாங்க, இப்படிலாம் இருக்கு. வருகின்ற மருமகள் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இப்படி இருந்தா ஏன் காலையில 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதானே? துணி துவைச்ச அப்புறம் பாத்திரம் தேய்க்க வேண்டியதானே? குளிச்ச உடனே சமைக்க வேண்டியதானே? பூஜை பண்ண வேண்டியதானே? அப்படின்னு இவங்க சில வரமுறை வச்சிருப்பாங்க. அந்த வரமுறைக்குள்ள அவங்க வர்றது கஷ்டம். ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க அதுலேருந்து இது அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதுக்குள்ளே என்னென்னா விரிசல் பெருசாகிடும். நான் சொல்கிறத கேட்கல, நான் சொன்னால் எதையும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி அவங்க ரொம்ப வேலை வாங்குறாங்க, இதை தான் பண்ணணுன்றாங்க, மிலிட்ரி மாதிரி நடத்துகிறாங்கன்னு இவங்க சைடில். இதில் மாட்டிக்கிட்டு இடிபட்டு கஷ்டப்பட்டு லோல்பட்டு இருக்கிறது கணவன்மார்கள். இந்த பக்கம் பேசுகிறீங்க வச்சுங்களேன், உன்னையே நம்பி வந்தேன், உங்கள் அம்மா பக்கம் பேசுகிறேன், இடி விழுமா? அந்த பக்கம் பேசுனா, இதாண்டா உன்னை பார்த்து வளர்த்தம் பாரு, நேற்று வந்த பின்னாடி போற பத்தியா, அவ சொல்றதை கேட்டு அப்படின்னுவாங்க. இது கணவனுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, உண்மையிலே ஒரே ஒரு விஷயம், அவங்க 2 பேரும் முதல்லயே உட்காந்து பேசி இது மாதிரி இருக்க தான் செய்யும், இது மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் காக்கா கத்துதுங்க, திருத்திட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். திருத்திட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, இல்லை என்ன மாதிரி தீர்வு கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இவங்க 2 பேர், அதாவது கணவன் மனைவி பரஸ்பரமாக உட்காந்து பேசுனா பிரச்சனை தீருன்ற மாதிரி மாமியார் மருமகள் ஒருவேளை ஆரம்பத்திலேயே உட்கார வச்சு பையனை வச்சு பேசினால் சரியாவோ வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னா, நான் இப்படி தான் இருக்கேன், நான் இது மணி தான் எந்திரிப்பேன், நான் இதை தான் பண்ணுவேன், நான் இதை தான் செய்வேன், நான் இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கேன். அவங்களும் இல்லைம்மா, இந்த வீட்டில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், அப்படி செய்வோம், இது செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தால் சுமூகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று டேஸ்ட். அந்த வீட்டில் அவங்க உபயோகப்படுத்துகிற பொருள்கள் வேற, நம்மளது வேற. ஸோ அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், இந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அப்போ சமைக்க தெரியலன்னு இந்த சைடுலன்னு சொல்லுவாங்க, அவங்க நல்லா தானே சமைச்சேன்னுவாங்க. இன்னொன்று, அவங்க வீட்டில் ஒருவேளை குறைச்சலான பொருட்களை போட்டு சமையல் செஞ்சிருந்தா, என்ன இவனோடு போட்டால் எப்படி டேஸ்ட் வரும் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க. இல்லை அதிகமாக போட்டால் என்ன, இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அவன் சம்பாதிக்கிற வருமானத்துக்கு இவ்வளோ கொட்டி செஞ்சா இவ்வளோ எண்ணெயை ஊற்றினா எப்படி குடும்பம் விளங்கும் அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒருவேளை இது வரைக்கும் சொல்றதெல்லாம் கணவன் மனைவி உட்காந்து பேசுங்க, பிரச்சனை வராதுன்னுவாங்க. நான் சொல்றது மாமியார் மருமகள் உட்காந்து பேசுங்க, பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க 2 பேரும் பிரச்சனை பண்றதால உங்க 2 பேருடைய பிரச்சனை எங்க வெடிக்கும், இல்லை யாருக்கு வலிக்கும், இல்லை யாருக்கு பாதிக்கும்னா, உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய கணவருக்கு. இந்த 2 பேரும் இந்த போராட்டத்துல நடுவுல மாட்டிக்கிட்டு, பாச போராட்டத்துல யாருக்காக பேசுறது, என்ன பேசுறதுன்னு தெரியாம 2 பக்கமும் பேசாம விரக்தியின் உச்சிக்கே போயிடுவாங்க. போடா, என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு. அதனால இனிமேல் சம்பந்தம் பண்றவங்க உட்காந்து மாமியார் மருமக பேசணும்னு ஒரு பாடத் தெரியுமா, ஆடத் தெரியுமா, சமைக்க தெரியுமான்றதை விட மாமியார் மருமக உட்காந்து, ஏமா உனக்கு என்னெல்லாம் தெரியும், நாங்க இது மாதிரிலாம் பண்ணுவோம், இப்படி பேசிட்டாங்கன்னா ஒருவேளை மாமியார் மருமகள் பிரச்சனை வராமலே கூட இருக்கலாம். அது என்னென்னமோ ட்ரெண்ட்ல கொண்டு வராங்கல்ல, இதுவும் ட்ரெண்ட்ல கொண்டு வந்தால் ஒருவேளை நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு அது மாதிரி எதனா தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உட்காந்து கலந்து பேசி மற்றவங்களுக்கு நம்ம நாட்டாம மாதிரி தீர்ப்பை சொல்லுவோம். சரிங்களா? நன்றி.